ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ரமதான் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த டே பிஃபோர் ரமதான் vlog. ஸோ இங்கே பார்க்குற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரமதான் கரீம் சொல்லி நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே வர்றப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பிகாஸ் த நெக்ஸ்ட் டே ரமதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ செஹருக்கு சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெய்பர்ஹுட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ரமதான் விஷஸ் சொல்லிவிட்டு இங்கே கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கிளிப்பிங் காமிச்சிருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு எல்லாமே கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ரமதான். அண்ட் நீங்களும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி நாள் வந்து வீடு சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் திங்ஸ் க்ராசரிஸ் இதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு தனி சந்தோஷம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் வந்து கீழேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரமதானுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் எவ்வளோ தூரம் நம்ம வீடை சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட மைண்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ரமதானுக்கு 1 வீக் ப்ரையரே வந்து நான் மேக்ஸிமம் டீப் க்ளீனிங் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி அங்கே இங்கெல்லாம் தெரியும் இல்லையா, ஒரு டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது டீக்ளட்டர் பண்ணுங்கள். அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்கள் வீடை வந்து எப்போவுமே மினிமலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ இஃப்தார் டைமில் வந்து ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்போம். இட்ஸ் பிகாஸ் நமக்கு வந்து சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ எனர்ஜி வந்து கொடுக்கும். அது வந்து சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்ற ஃபில்லிங்கை விட இது வந்து ஃபில்லிங் ஆகிடும் நமக்கு ஸ்டொமக் வந்து. ஸோ அதனாலே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் ப்ரையாரிட்டியாக வைப்போம். ஸோ நாங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டை வந்து சாப்பிட்ணும், அதுக்காகவே நாங்கள் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து செட்டில் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்டா போதுங்க. நம்ம ஃபுட்டு எவ்வளோ தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்மெலன் சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு அவ்வளோ ஃபுல்லாகிடும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஒரு 6:30 போல் தான் வந்தோம். ஸோ வந்தோன்னே எப்போ போல் டின்னர் சாப்பிட்ணும். பட் ஹெவியாக சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ரமதானால் ஏர்லி மார்னிங் வந்து செஹர் பண்ணணும். ஸோ ஃபுட்டு வந்து அப்போ ஜாஸ்தி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த நாள் ஃபுல்லாமே வந்து ஃபுட்டு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு ஓவராக பசிக்காது. ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் அளவாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் காலையிலே சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அது ஒரு வாட்டி ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரெட் கூடயே தொட்டு சாப்பிட்டுட்டோம். இந்த காம்பினேஷன் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி பண்ணலைன்னா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பர் யம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வச்சுருந்த ப்ரெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னுமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த ப்ரெட்லேருந்து இன்னும் ஒரு 4-5 ப்ரெட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு மீதி இருக்கிற வேல்யூ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க கர்டன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆக்சுவலி 3 to 4 months ஆச்சு க்ளீன் பண்ணியே. பிகாஸ் வந்து அது ரொம்ப ஹைட்டில் இருக்கும். சரி ரமதானும் வருது, அந்த டைமில் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிட்டோன்னா ஸோ இனி அடுத்த ஒரு மந்த்துக்கு வந்து க்ளீன் பண்ண தேவையில்லையா இந்த கர்டன்ஸ். ஸோ ஹாலில் இருக்கிற எல்லா கர்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வாஷ் பண்ண போட்டுட்டோம். ஸோ இது ஹஸ்பண்ட் இருந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் இருக்கனால எனக்கு எடுக்கவும் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண வச்சாச்சு.
பண்ணியிருந்தோம் இல்லையா க்ளோத்ஸ், அது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நானுமே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பிகாஸ் நம்ம கர்டன் எடுத்து போட போகிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான். ஸோ அவங்களும் அவங்களோட வாஷ் பண்ண துணியெல்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணணுன்னு சொன்னதுனால நம்மளும் நம்மளோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஒரு 5:36 போல் நம்ம வாங்கிட்டு வந்த வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆல் டுகெதர் வந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஸோ ரொம்ப பெரிய பழம், அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஜூஸ்க்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ எப்பவும் போல் கட் பண்ணிவிட்டு நான் சுகர் இல்லாமல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து டேஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ ஹஸ்பண்டும் ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கிளம்பி கீழே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் தோசை கடை இருக்குது. ஸோ ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து இங்கே போடுவாங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு சரி மோமோஸ் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஃபேமஸான ஒரு மோமோஸ் கடை இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக எப்போவுமே வந்து சாப்பிட்ற இடம். ஸோ அங்கேயும் வந்து மஞ்சூரியன் சொல்லிட்டு ஒரு மோமோஸ் கிடைக்கும். அங்கே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ அதையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வெளியே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஹாப்பினிங்காக இருந்தாங்க. பிகாஸ் நம்ம இன்றைக்கி நைட்டு தான் வந்து ரமதான் வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ வெளியே வந்து எல்லோரும் பர்ச்சேஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறக்காக வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் டைமுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இஷா தொழுகையும் தொழுதுட்டு அது கூட தராவி தொழுகையும் பண்ணியாட்டோம். ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக எங்களோட ரம்ஜான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட விஷஸும் கண்டிப்பாக தேவை. நீங்களும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரம்ஜான் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாருமே இந்த ரம்ஜானுக்கு வந்து என்னென்ன ப்ரே பண்ணுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறத வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம ரம்ஜானை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக எங்களோட ரம்ஜானை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹாப்பி ரமதான் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ. பை.